இலங்கையின் பிரபல தனியார் நிறுவனம் ஒன்றின் மிகப்பெரிய மோசடி, விசாரணைகளில் வெளிவரும் திடுக்கிடும் தகவல்கள். 6 தமிழ் கட்சியினரும் ஜனாதிபதி அனுரவுடன் 3ஆம் தேதி சந்திப்பு. ஆட்சியை தக்கவைத்து தினந்தோறும் மக்களை ஏமாற்றும் திசைகாட்டி அரசு, சஜித் பகிரங்க குற்றச்சாட்டு. ஜனாதிபதி மாளிகையில் வெளிநபர்கள் யாரும் தங்கவில்லை, ஜனாதிபதி ஊடகப் பிரிவு மறுப்பறிக்கை. கருப்பு ஜூலை படுகொலைகளுக்கு பொறுப்பானவர்கள் என்று சிறை கைதிகளின் உரிமை பற்றி பேசுகின்றார்கள், சாடிய பிரதமர். ஜனாதிபதி செயலகத்தின் 26 வாகனங்கள் மாயம், தணிக்கை அலுவலக விசாரணையில் அம்பலம். தோல்வியடைந்த அரசாங்கங்களின் பாதையில் அனூர் அரசும் செல்கிறது, சுமந்திரன் விசனம். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 63வது அமர்வு, இலங்கை குறித்து எழுத்துப்பூர்வ அறிக்கை, பொது விவாதம் நடத்த ஏற்பாடு. 2வது ஆண்டு முடிவதற்குள் பாரிய மாற்றம் ஏற்படும், ரணில். இலங்கையின் புகழ்பெற்ற தனியார் நிறுவனம் ஒன்று 700 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமான பணத்தை சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு அனுப்பி பாரிய மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. பொருட்களை இறக்குமதி செய்வதாக கூறி இந்த பாரிய மோசடி நடவடிக்கையில் குறித்த நிறுவனம் ஈடுபட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வுத்துறை நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இந்த பாரிய அளவிலான நிதி மோசடியின் ஊடாக நாட்டின் 21 முன்னணி நிறுவனங்கள் பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும் அவற்றில் 6 நிறுவனங்களின் தொடர்பு ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வுத்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொழும்பு கோட்டை பகுதியில் உள்ள ஒரு நிதி நிறுவனத்தின் இயக்குநராக நடித்து இந்த மோசடியை வழிநடத்தியதாக தெரிவித்து பெஸ்ஸி முகமது என்ற சந்தேக நபர் ஒருவர் அண்மையில் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த நபரை கைது செய்ய போது அவரிடமிருந்து பெருந்தொகையான வெளிநாட்டு பணம் மற்றும் 200 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான மதிப்புள்ள சொகுசு கார், தங்க பொருட்கள் ஆகியவற்றை குற்றப்புலனாய்வுத்துறையினர் பறிமுதல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ள 36 நிறுவனங்களின் வங்கிக் கணக்குகளை ஆய்வு செய்ததில் 10,000க்கும் மேற்பட்ட தடவைகளில் வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பப்பட்டிருந்தமை தெரிய வந்துள்ளது. எனினும் அந்த பணத்தை கொண்டு நாட்டிற்குள் இறக்குமதி செய்யப்பட்ட எந்த பொருட்களும் சுங்க பதிவேடுகளில் பதிவு செய்யப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. தமிழ் பேசும் மக்களினதும் 6 கட்சிகளினதும் தலைவர்களை எதிர்வரும் 3ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு சந்திப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேரம் ஒதுக்கி கொடுத்துள்ளார் என்று ஜனாதிபதி செயலக வட்டாரங்கள் தெரிவித்தன. ஒவ்வொரு கட்சியின் சார்பிலும் 3 பேர் என்ற அடிப்படையில் 18 தலைவர்கள் வரையில் இந்த சந்திப்பில் பங்கு பெற்றவர் என தெரிய வருகின்றது. இந்த 6 கட்சிகளின் பொது மேடையின் சார்பில் அவற்றின் இணைப்பாளர் ஜனாதிபதியின் செயலாளருக்கு மேற்படி சந்திப்புக்கான கோரிக்கை கடிதத்தை அனுப்பி வைத்திருந்தார் என்றும் அதற்கான பதிலை ஜனாதிபதி செயலாளர் நேற்று உடனடியாக இணைப்பாளருக்கு வழங்கினார் என்றும் ஜனாதிபதி செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அந்த பதிவிலேயே மேற்படி ஆகஸ்ட் 3ஆம் தேதி காலை 10 மணிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் சந்திப்பு நடைபெறும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அறிய வந்தது. திசைகாட்டி அரசு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தது என்றும் தற்போது ஆட்சியை தக்கவைத்து தினமும் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நேற்று ஹொரபொத்தான வகுல்லாகொட போதி ருக்காராம மகா விகாரையில் நடைபெற்ற தர்ம போதனை மண்டபத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் டிட்வா புயல் தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகளை வழங்குவதாக கூறிவிட்டு அரசினர் நிவாரணம் வழங்காமல் பாதிக்கப்பட்ட மக்களுடன் சமூக வலைதளங்களில் படங்கள் மற்றும் காணொளிகளை பதிவிடுவதில் மட்டுமே கவனம் செலுத்துகின்றனர். விவசாயிகளை கடவுள் என்றும் நெல் கிலோ ஒன்றுக்கு 150 ரூபாய் உத்தரவாத விலை தருவதாக கூறியவர்கள் இன்று விவசாயிகளை பார்த்து கசிப்புக்காரன் என்று அவமதிக்கின்றனர். நெல் கிலோ ஒன்றுக்கு 137 ரூபாய் செலவாகும் என விவசாய அமைச்சரை கூறிய போதிலும் 120 ரூபாய் விலையை வழங்கப்படுவதால் விவசாயிகளுக்கு கிலோ ஒன்றுக்கு 17 ரூபாய் நட்டம் ஏற்படுகின்றது. மேலும் அரசுக்கு சொந்தமான நெல் களஞ்சியங்கள் வெளிநாட்டு அரிசியால் நிரப்பப்பட்டுள்ளன என்றும் குறிப்பிட்டுள்ளார். நேற்று நடைபெற்ற இந்த நிகழ்வின் போது ரூபாய் 2,15,000 பெறுமதியான 100 சீமந்து பொதிகளையும் அவர் அன்பளிப்பாக வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி மாளிகைகளில் வெளிநபர்கள் தங்கியுள்ளதாக ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்திகள் முற்றிலும் பொய்யானவை என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டில் நாடு முழுவதிலும் உள்ள ஜனாதிபதி மாளிகைகளில் சுமார் 3089 பேரளவிலான பல்வேறு நபர்கள் தங்கியிருந்தனர் என செய்தியொன்று வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் குறித்த செய்தியை முற்றிலும் நிராகரித்துள்ள ஜனாதிபதி ஊடகப் பிரிவு 2025ஆம் ஆண்டில் ஜனாதிபதி மாளிகை வளாகங்களில் உள்ள ஏனைய கட்டடங்களில் பாதுகாப்பு பிரிவினர் 2025
2025ஆம் ஆண்டு ஜனாதிபதி மாளிகை வளாகங்களில் உள்ள ஏனைய கட்டடங்களில் பாதுகாப்பு பிரிவினர், ஊடகவியலாளர்கள் மற்றும் அதிகாரிகளே தமது உத்தியபூர்வ தேவைகளுக்காக பல்வேறு சந்தர்ப்பங்களில் தங்கியிருந்ததாக கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த அதிகாரிகளில் எவரும் ஜனாதிபதி மாளிகைகளை தங்குவதற்காக பயன்படுத்தவில்லை எனவும் ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள உத்தியபூர்வ அறிக்கையில் தெளிவுபடுத்தியுள்ளது. இலங்கையின் வரலாற்றில் ஜூலை மாதம் என்பது ஒரு கருப்பு புள்ளியாகவே அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. வரலாற்று காலம் முதல் இந்த ஜூலை மாதம் பல படுகொலைகள் இடம்பெற்றன. அந்த சம்பவங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் தான் இன்று சிறை கைதிகளின் உரிமை பற்றி பேசுகின்றார்கள், குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் உரையாற்றுகையில், நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவம் மிகவும் கவலைக்குரியது, துரதிர்ஷ்டவசமானது. இதனை அரசு எப்போதுமே அலட்சியப்படுத்தியதில்லை. முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சிறைச்சாலைகளில் காணப்படும் நெரிசலை இந்த மோதலுக்கும் உயிரிழப்புக்கும் காரணம் என கூற முடியாது. சிறைச்சாலை மறுசீரமைப்பை ஒரே இரவில் முன்னெடுத்துவிட முடியாது. எனினும் கட்டமைப்பில் காணப்படும் நெரிசல் மற்றும் ஆளணி பற்றாக்குறைக்கு தீர்வு காண்பதற்கான உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. கடந்த காலங்களில் அரசு ஆதரவுடன் திட்டமிட்ட வகையில் சிறைச்சாலைகளில் மோதல்கள் உருவாக்கப்பட்டு அரசியல் நோக்கத்திற்காக சிறை கைதிகள் கொல்லப்பட்டனர். 2022ஆம் ஆண்டில் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சரை சிறைச்சாலைக்குள் சென்று கைதிகளுக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுத்த கலாச்சாரமே அன்று காணப்பட்டது. நாங்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர்தான் சிறைச்சாலை நெரிசல் பிரச்சினை தோற்றம் பெற்றது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தி எதிர்க்கட்சியினர் பேசுகின்றனர். குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் போது குறைந்தபட்சமாவது நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றார். ஜனாதிபதி செயலகத்தின் பேரில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தால் பதிவு செய்யப்பட்ட 26 வாகனங்கள் இறந்ததற்கான தகவல்கள் இதுவரை சரிபார்க்கப்படவில்லை என்று தேசிய தணிக்கை அலுவலகம் வெளிப்படுத்தியுள்ளது. இந்த வாகனங்கள் காணாமல் போனது அல்லது ஏதேனும் நிறுவனம் அல்லது நபரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக குறித்து தணிக்கை துறைக்கு எந்த எழுத்துப்பூர்வ அறிக்கையையும் அதிகாரிகள் சமர்ப்பிக்க தவறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி சம்பந்தப்பட்ட அந்த 26 வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது மற்றும் அவற்றின் தற்போதைய நிலை குறித்து குற்றப்புலனாய்வுத்துறை தற்போது ஒரு சிறப்பு விசாரணையை தொடங்கியுள்ளதாக தெரிவிக்க 2025 மே 28 அன்று இந்த வாகனங்கள் தொடர்பாக குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணைகளை நடத்தும் என்று ஜனாதிபதி செயலகம் தணிக்கை பிரிவிற்கு தெரிவித்துள்ளது. எனினும் இந்த ஆண்டு மார்ச் 19 அன்று கூட அந்த வாகனங்கள் இறந்ததற்கான ஆதாரம் சரிபார்க்கப்படவில்லை என்று தணிக்கை அறிக்கை மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. மேல் சப்ரஹமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அறிக்கொன்றை வெளியிட்டுள்ள அத்திணைக்களம் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக வறட்சியான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை, திருகோணமலை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான அரசாங்கமும் கடந்த காலத்தில் தோல்வியடைந்த அரசாங்கங்களின் பாதையிலேயே செல்கின்றது. தற்போதைய அரசாங்கத்திற்கு இருக்கும் அதீத பெரும்பான்மையின் அடிப்படையில் எடுக்கப்படும் தீர்மானங்களால் பேரணர்த்தமே நிகழும் ஆபத்து உள்ளது என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்திரணி M.A. சுமந்திரன் தெரிவித்தார். கொழும்பு இலக்கிய விழாவில் நேற்று முன்தினம் கதைகளும் மாநிலங்களும் புனைவும் புனைவல்லாததுமான தெற்காசிய அரசியல் எனும் தலைப்பிலான அமர்வு சாவித்ரி ரொட்ரிகோவின் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஆசியாவில் சில வரலாறுகள் நாடுகளை செழுமைப்படுத்துவதற்கு பதிலாக சில இனக்குழுமங்கள் மீதான அச்சங்களை தோற்றுவித்துள்ளன. அந்த வரலாற்று படைப்புகளை நான் இங்கு வெளிப்படுத்தவில்லை. அதே நேரம் இந்நாட்டுக்கு SWGRD பண்டாரநாயக்க சமஷ்டியை அறிமுகப்படுத்தி இந்த ஆண்டுடன் 100 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. 1926ஆம் ஆண்டு மோர்னிங் லீடர் பத்திரிகையில் சமஷ்டியை மையப்படுத்தியும் இலங்கைக்கு அதன் அடிப்படையிலான ஆட்சி முறையும் வலியுறுத்தி 6 கட்டுரைகளை அவர் எழுதியிருந்தார். 1927ஆம் ஆண்டு ஜூலை மாதம் யாழ்ப்பாணத்திற்கு சென்று யாழ்ப்பாண மக்களை சமஷ்டி முறை சிறந்தது என்பதை ஏற்றுக்கொள்ளச் செய்வதற்காக யாழ்ப்பாண உரை என்ற நிகழ்வையும் முன்னெடுத்திருந்தார். அனைவராலும் சமஷ்டி கட்சி என்று அறியப்பட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளராக நான் இருக்கின்றேன். பல்வேறு இனக்குழுமங்கள் வாழும் இந்த நாட்டில் கூட்டுறவு ஜனநாயகம் உறுதிப்படுத்தப்பட்ட ஆட்சி முறையொன்றை உருவாக்குவதில் அர்ப்பணிப்புடன் முயற்சிக்கின்றோம். துரதிர்ஷ்டவசமான இலங்கை வரலாற்றில் 3 அரசியலமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவற்றில்
இதில் சமஷ்டி முறைமை உள்ளடக்கப்பட்டிருக்கவில்லை. கடந்த வருடம் எமக்கு பலத்த எதிர்பார்ப்பு ஒன்று இருந்தது. அனுரகுமார தலைமையிலான அரசாங்கம் தற்போது ஆட்சியில் இருக்கின்றது. அவர்கள் கடந்த ஆண்டு தேர்தலின் போது முன்வைத்த விஞ்ஞாபனத்தில் 2016 ஆண்டிலிருந்து 2019 ஆண்டு வரையில் முன்னெடுக்கப்பட்ட புதிய அரசியலமைப்புக்கான செயற்பாடுகளை பூர்த்தி செய்வதாக வாக்குறுதி அளித்திருந்தார்கள். குறித்த காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட புதிய அரசியலமைப்புக்கான செயற்பாடுகளில் அனைத்து இனக்குழுமங்களின் பிரதிநிதித்துவங்களினதும் பங்கேற்பும் இணக்கப்பாடும் காணப்பட்டிருந்தது. அவ்வாறான நிலையில் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஆண்டொன்று நிறைவடைந்துள்ள நிலையில் புதிய அரசியலமைப்பு சம்பந்தமான செயற்பாடுகளுக்கு எந்த சமிஞ்சைகளையும் நான் காணவில்லை. கடந்த காலத்தில் தோல்வியடைந்த அரசாங்கங்களின் அதே பாதையில் தற்போதைய அரசாங்கமும் செல்வதை போன்றே தோன்றுகிறது என்றார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 63வது கூட்டத்தொடர் எதிர்வரும் செப்டம்பர் 7 முதல் அக்டோபர் 9 வரை சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் உள்ள ஐநா வளாகத்தில் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தொடரின் போது இலங்கையின் மனித உரிமைகள் நிலவரம் மற்றும் நல்லிணக்க முயற்சிகள் குறித்து ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரின் எழுத்து மூலமான புதுப்பிக்கப்பட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து பொது விவாதமும் இடம்பெறவுள்ளது. ஜெனீவா கூட்டத்தொடருக்கு முன்னதாக பல முக்கிய பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகள் சார்ந்த நடவடிக்கைகளை நிறைவு செய்ய அரசாங்கம் தீவிர நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. குறிப்பாக நீண்ட காலமாக கோரப்பட்டு வரும் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்தல், தாமதமாக்கப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான திகதியை உத்தியபூர்வமாக உறுதிப்படுத்தல் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் விவகாரங்களை கையாளுதல் போன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக வெளிவிகார அமைச்சு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரின் எழுத்து மூலமான இலங்கை குறித்த அறிக்கை மற்றும் அதனைத் தொடர்ந்து நடைபெறும் பொது விவாதத்திற்கு முகம் கொடுக்கும் வகையில் அரசாங்கம் இந்த நகர்வுகளை தீவிரப்படுத்தியுள்ளது. தற்போது சர்வதேசத்தின் கடுமையான அவதானிப்புக்குட்பட்டுள்ள யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் மற்றும் ஏனைய பொறுப்புக்குரல் விடயங்களை முறையாக கையாள்வது குறித்து வெளிவிகார அமைச்சு ஊடாக விரிவான கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஜெனீவா அமர்வுகள் ஆரம்பமாவதற்கு முன்னர் சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை முழுமையாக ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. நீண்ட காலமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கான சரியான திகதியை உறுதி செய்வதற்கான பணிகளை அரசாங்கம் துரிதப்படுத்தியுள்ளது. மேலும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் பிரச்சினைகளை காணாமலாக்கப்பட்டவர்களின் அலுவலகத்தின் ஊடாக கையாளுவதற்கும் பொறுப்புக்கூறல் தொடர்பான விடயங்களை ஆராய்வதற்காக புதிய நல்லிணக்க ஆணைக்குழு ஒன்றை அமைப்பது தொடர்பிலும் வெளிவிகார அமைச்சு மட்டத்தில் ஆழமான ஆலோசனைகள் நடாத்தப்பட்டுள்ளது. கடந்த கால ஐநா மனித உரிமைகள் பேரவையின் அமர்வுகளில் குறிப்பாக மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடரில் இலங்கையின் நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்கூறல் தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இலங்கையின் மனித உரிமைகள் நிலவரம், பாதுகாப்புத்துறை முறைகேடுகள் மற்றும் சட்ட அமலாக்கங்களில் உள்ள குறைபாடுகள் குறித்து தானிகரத்தினால் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக கடந்த கால வடுக்களுக்கு நீதி வழங்குதல், சித்திரவதைகள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரங்களில் உறுதியான பொறிமுறைகளை ஏற்படுத்த சர்வதேச நாடுகள் அழுத்தம் கொடுத்து வந்தன. அதன் தொடர்ச்சியாகவே தற்போதைய அரசாங்கம் ஜெனீவா தளத்தில் தனது நிலைப்பாட்டை வலுப்படுத்தவும் சர்வதேச சமூகத்தின் கரிசனைகளுக்கு தீர்வு காணும் வகையிலும் இந்த துரித நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அமர்வுகள் மற்றும் சர்வதேச சமூகத்திடமிருந்து தொடர்ச்சியாக விடுக்கப்பட்டு வரும் அழுத்தங்களுக்கு மத்தியில் இலங்கையின் பொறுப்புக்குரல் மற்றும் மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பான விசாரணைகளில் எந்தவித வெளிநாட்டு அல்லது சர்வதேச தலையீடுகளுடனோ இணைந்த விசாரணை பொறிமுறையையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என அரசாங்கம் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. 63வது கூட்டத்தொடருக்கு முன்னதாக அரசாங்கம் பல்வேறு உள்நாட்டு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தியுள்ள போதிலும் சர்வதேச தலையீடு என்ற எல்லை மீறலை எந்த காரணத்திற்காகவும் அனுமதிக்க முடியாது என்பதில் அரசாங்கம் உறுதியாக இருப்பதாக வெளிவிகார அமைச்சு தகவல் மூலம் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சிகளின் ஒன்றுகூடல் ஒரு ஆரம்பம் மட்டுமே. அரசாங்கத்தின் 2வது வருடம் நிறைவடைவதற்குள் பாரிய மாற்றத்தை காண முடியும் என தெரிவித்த ரணில் விக்ரமசிங்கே நாட்டில் நிலுவையில் உள்ள 11 லட்சம் வழக்குகளை தீர்ப்பதற்காக தெரிவுக்குழு ஒன்றை நியமிக்குமாறு பாராளுமன்றத்திற்கு யோசனை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் யோசனை ஒன்றை முன்வைத்துள்ளார். கொழும்பு 7 அமைந்துள்ள அரசியல் அலுவலகத்தில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடல் ஒன்றின் போது ரணில் விக்ரமசிங்கே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் தொடர்ந்தும் குறிப்பிடுகையில் அனைத்து கட்சிகளும் தற்பொழுது மட்டத்திற்கு இறங்கி அரசியல் வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளன. இந்த ஒன்றுகூடல் ஒரு ஆரம்பம் மட்டுமே. 2வது வருடம் நிறைவடைவதற்குள் பாரிய மாற்றத்தை காண முடியும். தற்பொழுது இலங்கையின் அனைத்து அரசியல் கட்சிகளும் அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எதிராக ஒன்று கூடியுள்ளன. அது மட்டுமின்றி நாளை திங்கட்கிழமை பௌத்த பிக்குகளின் பெரிய மாநாடு ஒன்றும் புதன்கிழமை சட்டத்திறனிகள் மாநாடு ஒன்றும் அழைக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் குறித்து அனைவரும் ஒருமித்த கருத்துடன் எவ்வாறு செயற்படுவது என்பது குறித்த முடிவுக்கு வர வேண்டும். நாட்டில் உள்ள 11 லட்சம் வழக்குகளை தீர்ப்பதற்காக தெரிவுக்குழு ஒன்றை நியமிக்குமாறு பாராளுமன்றத்திற்கு
தீர்மானத்திற்கு யோசனை ஒன்றை எதிர்க்கட்சித் தலைவர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அரசாங்கத்தின் செயற்பாடுகள் காரணமாகவே எதிர்க்கட்சித் தலைவர்கள் ஒரே இடத்திற்கு வந்துள்ளமை மகிழ்ச்சிக்குரிய விடயம். ஜனாதிபதி அனுரவின் செயல்கள் காரணமாக அனைத்து சட்டத்திறனிகளிடமிருந்தும் ஒன்றிணையுமாறு பாரிய அழுத்தம் எமக்கு வந்துள்ளது. அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த சட்டத்திறனிகள் கூட தற்பொழுது ஒன்றிணைந்துள்ளார்கள். எவரும் எதிர்பாராத விதமாக எதிர்க்கட்சி ஒன்றுபட்டுள்ளது. மறுபுறம் அரசாங்கம் மகாநாயக்க தேர்கள் மற்றும் பிக்குகளை பகைத்துக் கொண்டுள்ள நிலையில் எதிர்க்கட்சியின் பலம் மேலும் வலுவடைந்து செல்கிறதே தவிர வீழ்ச்சி அடையவில்லை என தெரிவித்தார்.